ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருப்பி நான் சேலத்துக்கு வந்திருக்கேன். இங்கேருந்து ஆர்பி சாரதி காலேஜ் வாசல்லேருந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். ஆக்சுவலாக இங்கேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மலை ரொம்ப அருமையான லொக்கேஷனில் காலேஜ் வச்சுருக்கீங்க சார். ஆக்சுவலாக ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதுக்கு முன்னாடி நான் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்காக தான் வந்திருக்கேன். நிறைய வெளியே போகல. நான் நேராக ஷூட்டிங்க்கு வந்தேன், லொக்கேஷனுக்கு போயிட்டு திருப்பி போயிட்டேன். முதல்ல வந்து பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா சேலத்தோட அந்த இயற்கை அழகு ரொம்ப அருமையாக இருக்குது. நான் வந்து இந்த மாதிரி ஒரு தென்காசி மாதிரியான ஒரு பகுதி சேலம்னு நினச்சி பார்க்கல. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அப்படிதானே ஆக்சுவலாக அந்த இடம் இருக்காது. சூப்பர். ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலாக ரொம்ப சிறப்பாக இருக்கு இந்த ஊர் பார்க்கறதுக்கு. இந்த ஊரில் முதல்ல நான் வந்து என் படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். சக்தி திருமகன் நீங்கள் ட்ரெய்லர்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி தான் ஸ்னீக் பீக் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட ஸ்னீக் பீக். இந்த படம் எதை சொல்ல வருது, நான் அந்த படத்தில் யாராக இருக்கிறேன் அப்படின்ற விஷயத்த எல்லாமே நீங்கள் இந்த படத்தில் கவனிச்சிக்கலாம். சக்தி திருமகனோட டைரக்டர் பேர் வந்து அருண் பிரபு புருஷோத்தமன். அவர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து அருவின்ற படம் எடுத்திருக்காரு, வாழ்ன்ற படம் எடுத்திருக்காரு. அரசியல் சார்ந்த பார்வை வந்து அருண் பிரபுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக உண்டு. ஆக்சுவலாக அரசியலை வெளிப்படையாக பேசாமல் அருண் பிரபு வந்து அருவி படத்தில் வித்தியாசமான ஒரு முறையில் சொல்லியிருப்பாரு. ரொம்ப அவரோட தீவிரமான ரசிகன். அந்த படத்தை பார்த்து ரொம்ப புகழ்ந்திருக்கேன் அவரை. ஆக்சுவலாக அவர் என்னை பார்த்து ஒரு கதை சொல்ல வராருன்னு நினைக்கும் போது நம்பவே முடியல. ஏன்னா நான் பொதுவாக வந்து நியூ கம்மிங் டேரக்டர்ஸ் வாய்ப்பு கொடுத்துட்டு அந்த படத்தில் நடிச்சிருப்பேன். எஸ்டாப்ளிஷ் டேரக்டர் ஒருத்தர் வந்து நான் வேணும்னு நினைக்கிறது ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து பெரிய சிறந்த நடிகனாவே எப்போவுமே நான் நினச்சது கிடையாது. வெளியவும் அது காமன் மேனோட எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்கக்கூடிய ஆக்டர்னு எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எதுக்கு இது நம்ம தேடி வந்திருக்காருன்னு சொல்லி கேட்டேன் அவர்கிட்ட. இல்லை சார், இந்த கதைக்கு நீங்கள் தான் பொருத்தமாக இருப்பீங்கன்னு சொல்லி சொன்னார். கடைசியாக படத்தை பார்க்கும்பொழுது அவர் ஏன் சொன்னார்ன்றது புரிஞ்சிருக்கு, ரொம்ப புரிஞ்சிருச்சு. இந்த படத்தில் அவர் யாருமே நடிக்க வைக்கல, யாருக்கு மேக்கப் போடல. மேக்கப் போடாமல் நான் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண ஒரு 18-19 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய படம் நடிச்சிருக்கேன் குட்டி குட்டியாக. ஃபஸ்ட்டு டைம் வந்து முழு படத்தில் உள்ள யாருக்குமே மேக்கப் போடாமல் ஒரு படம் பண்ணியிருக்கேன் பார்த்தேன் அப்படின்னா அது வந்து இந்த படம் தான், அருண் பிரபுவோட படம் தான். ரொம்ப சிறப்பாக வந்திருக்குது. அரசியல் பற்றி ஒரு பலவிதமான சிந்தனைகள் நமக்கு கண்டிப்பாக அது விதைக்கும் இந்த படம். குறிப்பாக எந்த கட்சியை பற்றியும் இந்த படம் வந்து பேசலை, யாரையும் குத்தி காட்டணுன்ற நோக்கத்தில் எடுத்தது இல்லை. ஒரு பொது பார்வை தான் இது. இந்த பொது பார்வை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்லேயுமே இருக்குது. நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு, நாட் ஓன்லி இன் ஆந்திரா, ஆல் ஓவர் இந்தியா, ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஸோ பொலிட்டிக்கலி எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியும். உலக விஷயத்தை பெருசாக காட்டலைன்னா கூட இதில் நடக்கிறது கண்டிப்பாக நடக்க தான் செய்யும். ஸோ இது வந்து யாரையும் புண்படுத்துறதுக்கான எடுக்கப்பட்ட படம் கிடையாது. இட்ஸ் காமன் ஃபார் எவ்ரி ஒன். அப்படி படுத்தினா எல்லாத்தையும் படுத்துவது இந்த விஷயம். ஸோ 25 படமாக அமைஞ்சிருக்கு. நான் முழுசாக நடித்த படம்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பராக ஹீரோ நடித்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15-16 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது 9 கேமியோஸ் சின்ன ரோலாக பண்ணது தான் அப்படி வந்திருக்குது. இப்படி இருந்தாலும் ரவுண்டாக வந்து 25 இருக்கே, அதனால 25 போட்டால் அந்த படத்துக்கு கொஞ்சம் ப்ரொமோஷனல் சப்போர்ட்டாக வரும்னு சொல்லிட்டு டேரக்டர் ஃபீல் பண்ணதுனால விஜய் ஆண்டனி 25ன்னு சொல்லிட்டு இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறோம்.